சொல்லுகிற மூன்றாவது சத்தியம் என்னவென்றால் 8ஆம் வசனம், அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம். அந்த வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் அதாவது மகா சந்தோஷத்தோடு கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டார்கள். இதுவரை துக்கமாய் இருந்தவர்கள், ஏமாற்றமடைந்தவர்கள், விரக்தி அடைந்தவர்கள், சலிப்படைந்தவர்கள், பயந்தவர்கள், வேதம் சொல்கிறது 28:8 மகா சந்தோஷம். உயிர்த்தெழுதல் மனிதனுக்கு கொடுக்கிற சத்தியம் என்ன? ஒரு மாபெரும் சந்தோஷம், ஒரு மெகா சந்தோஷம். அன்பார்களே, இதை விலை கொடுத்து வாங்க முடியாது, எங்கும் கிடைக்காத ஒன்று. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதினாலே ஒரு மாபெரும் நம்பிக்கை. அன்பார்களே, அநேகர் கேட்கிற கேள்வி, உங்களுக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லையா? காரணம் என்னவென்றால், இங்கே இல்லேன் ஐயா, அங்கே உள்ளேன் ஐயா, இங்கே ஆப்சன்ட், அங்கே பிரசன்ட், இங்கே தார் ரோடு, அங்கே தங்க ரோடு. அதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, எதிர்பார்க்கிற ஒன்று. எதிர்பார்க்காத நேரத்தில் வருவது மரணம். ஆனால் அது எந்த நேரத்தில் வந்தாலும் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறானே, அவன்தான் உண்மை கிறிஸ்தவன். இதுவரை துக்கத்தோடு இருந்தவர்களுக்கு உள்ளே இன்றைக்கு வேதம் சொல்கிறது, அவர்கள் மகா சந்தோஷத்தோடு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். உயிர்த்தெழுதல் கொடுக்கிற மூன்றாவது சத்தியம் என்னவென்றால் ஒரு மாபெரும் சந்தோஷம். அன்பார்களே, வேதம் சொல்கிறது, அந்த நித்தியத்திலே பரலோக ராஜ்யத்திலே துன்மார்க்கரின் தொந்தரவு இல்லை. இங்கே நாள்தோறும் பாடுகள், காலைதோறும் உபத்திரவங்கள், நிமிடங்கள் தோறும் நெருக்கப்படுகிறோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் அன்பானவர்களே நாம் சோர்ந்து போவதில்லை. காரணம் என்னவென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது மட்டுமல்ல, அந்த 8ஆம் சொல்லுகிறது ஒரு மாபெரும் சந்தோஷம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே, அவர் 7ஆம் வசனத்திலே இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் உங்கள் சீஷருக்கு சொல்லுங்கள். இதுவரை அன்பானவர்களே, அந்த வசனத்தை நான் திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அன்பானவர்களே, நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் சாட்சியின் வாழ்க்கை உயிர்த்தெழுந்தது. இதுவரை தலைகுனிந்து, அன்பானவர்களே ஆரம்பத்தில் சொன்னது போல வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை, ஆனால் அவர் சொன்னார் சிஷ்யர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்றார். அந்த அர்த்தம் என்னவென்றால் சாட்சியின் வாழ்க்கை. இதுவரையும் சாட்சியோடு வாழ்ந்தார்கள், ஆனால் ஒரு சின்ன பாடுகள், சின்ன போராட்டம், சின்ன பிரச்சனை என்ன செய்தது? சாட்சியின் வாழ்க்கையை மங்க வைத்தது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி சொல்லும் வாழ்க்கை அல்ல, ஒரு சாட்சியான வாழ்க்கைக்கு உன்னை நடத்துவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இதுவரைக்கும் ஓடி ஒளிந்தவர்கள், பயந்தவர்கள், ரோமர்களுக்காகவும் அன்றைய ஏரோதுக்களுக்காகவும் பயந்து ஓடின சீஷர்கள். 5வது குறிப்பு அன்பானவர்களே, பெண்களின் சமுதாய வாழ்க்கை உயிர்த்தெழுந்தது. வேதம் சொல்கிறது, அங்கே அவர் அந்த ஸ்திரீ